கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு மேலுள்ள ஒரு வார்த்தையை வாசிப்புக்கிறேன். 13வது வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் இந்த 2 விதமான வார்த்தை. ஒரு தேவ பிள்ளையினுடைய அறிக்கை வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர்கள் விலக வேண்டியதை விட்டு விலக வேண்டும் என்று தாவீது ஆலோசனையாய் தன்னுடைய ஆத்துமாவிற்கு தானே சொல்லிக் கொள்கிறான். தீமையை விட்டு விலகு, கபட்டு வசனிப்பு பேசுகிற உதடுகளுக்கும் பொய்யை பேசுகிற நாவுக்கும், உன் நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்பை பேசுகிற மனிதனுக்கும் அந்த நாவிற்கும் உன்னை விலக்கிக் கொள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகு என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்பதாகவே 2 காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று பக்தன் அழகாய் தன்னுடைய ஆத்மாவிற்கு தானே ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆகிலும் நாம் இந்த மாதிரி ஒரு ஆலோசனையை நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லியிருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் தான் இந்த நேரம். தாவீது தன்னுடைய ஆத்மாவை அதிகமாய் நேசிக்கிறவனாய் காணப்பட்டார். தாவீது தன்னுடைய ஆத்மாவை அதிகமாய் நேசித்தபடியினால் அதிக நேரம் அவன் தேவனோடும் தன்னுடைய ஆத்மாவோடும் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்மாவை ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய்? என் ஆத்மாவை கத்தரி சோதரி என்று தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பல சந்தர்ப்பங்களில் தாவீது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளியிலே ஒரு மனிதன் தாவீதை பார்ப்பானால் இவன் என்ன இப்படி தானாக பேசிக் கொண்டிருக்கிறான்? ஏலி சொன்னது போல நீ உன் குடியை விட்டு விலகு, நீ பிதற்றுகிறாய், இல்லாவிட்டால் பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பார்கள். ஒரு ராஜா தனிமையாய் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இந்த தாவீது அதற்கெல்லாம் அச்சப்படவில்லை. அப்பேற்பட்ட தாவீது தன்னுடைய ஆத்மாவிற்கு தானே கொடுக்கிற ஒரு ஆலோசனை தான் இந்த தெய்வீகமான ஒரு ஆலோசனை. தீமையை விட்டு நீ விலக வேண்டும். தீமை உன்னிடத்திலே வந்து சேரும் பொழுது அவைகளை விட்டு விலகிவிடு என்று தாவீது தன்னுடைய ஆத்மாவிற்கு சொல்லுகிறான். அதே சமயம் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று தாவீது சொல்லுகிறான். 2 காரியத்திற்காக இல்லாவிட்டால் 3 காரியத்திற்கு, கபட்டு வசனிப்புக்கும் பொல்லாப்புக்கும் உன் நாவை விலக்கு என்று தாவீது சொல்லுகிறான். அதே தாவீது சொல்லுகிறான், தீமையை விட்டு விலகு. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நாம் விலக வேண்டிய முக்கியமான 4 காரியங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நாம் விட்டு விலக வேண்டிய முக்கிய 4 காரியங்கள். தாவீது சொன்ன அந்த அடிப்படையிலேயே இந்த வேதத்தின் தியானத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். நீ விட்டு விலகு என்று சொல்லுகிறான். இந்த ஆவிக்குரிய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் விட்டு விலக வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறதா? இன்றைக்கு நம்மளுடைய ஜீவியத்திலே அவை பின்தொடர்ந்து வருகிறதா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அவர்களை விட்டு விலக வேண்டும், நீ அவைகளை விட்டு விலகு என்றுதான் வேதம் நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. எத்தனையோ உபதேசங்கள் நம்மத்திலே வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியத்திற்கு நாம் செவி சாய்க்கிறோமா? நீங்களும் நானும் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகாத பட்சத்தில் தேவன் நம்மளை ஒரு காலமும் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு தாயார் ஒரு கருவாடு கூடையை தலையில் வைத்துக் கொண்டு சாலையிலே நடந்து போகிறார்கள். அதன் பின்பதாக ஒரு பூனை வருகிறது. அந்த பூனையை அவர்கள் எத்தனை முறை விரட்டினாலும் அந்த பூனை அவர்கள் விட்டு போகவில்லை. காரணம் என்ன? கருவாடு கூடை தலையில் இருக்கிறது. கருவாடு கூடையை தூக்கி போட்டால் பூனை ஆட்டோமேட்டிக்கா ஓடிறப்போகுது, தானாக ஓடிடும். விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகாமல் விரட்ட வேண்டியதை விரட்டினால் அது ஒரு காலம் நம்மளை விட்டு போகாது. நீங்களும் நானும் விட்டு விலக வேண்டிய அநேக காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்பதை மனதிலே தைரியமாய் அதை கடைபிடிக்கும்படி தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நானும் முதலாவது எதை விட்டு விலக வேண்டும் என்று
எல்லாமல்ல தேவன் நம்மளுக்கு காண்பிக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமும் 16:24. கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்று சொன்னார். அதே என்னாகமும் 16:26 வாசிக்கும் பொழுது, அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலேயும் நீங்கள் வாரிக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகள் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அதன் பின்பு நடந்தது என்ன? அவர்கள் விலகி போனார்கள். தங்களுடைய கூடாரத்தோடு ஒரே நிமிஷத்தில் அவர்களை ஆண்டவர் அதமாக்குவேன் என்று சொல்லி அவர்கள் அதமாய் போய் பூமிக்கடியிலே உயிரோடு விழுங்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் தான் இந்த கோராகு, அந்த அவனோடு இருந்த அபிராம், தாத்தான் என்கிற 3 கூட்டத்தார். இந்த கூட்டத்தாரை ஆண்டவர் ஒரே அடியிலே விழுங்கி போடுகிறார். ஆனால் இந்த கூட்டத்தாரை விட்டு ஆண்டவர், கோராகின் கூட்டத்தாரை விட்டு ஆண்டவர் முதலாவது நம்மளை விலக சொல்லுகிறார். இந்த கோராகு என்றாலே கலகம் பண்ணுகிறவர்கள், கலகத்தின்காரர்கள், கலகம் உண்டாக்குகிறவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு தன்னை பெரியவனாய் காண்பித்து ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணினவன் தான் இந்த கோராகின் கூட்டத்தார். ஆனால் இந்த கோராகின் கூட்டத்தாய் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அதே என்னாகும் 16:27 வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் என்னாகும் 16:26 வாசித்து பார்ப்போமானால், துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், கோராகின் கூட்டத்தாரை விட்டு விலக வேண்டும். இந்த கோராகின் கூட்டத்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் துஷ்ட மனிதர்கள். துஷ்ட மனிதனோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படக்கூடாது. நல்ல மனிதனும் உண்டு, அதே சமயம் துஷ்ட மனிதர்களும் உண்டு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே இந்த துஷ்ட மனிதனுடைய ஜீவியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? துஷ்ட மனிதனுடைய ஐக்கியம் நமக்குள் காணப்படக்கூடாது. நமக்குள் அந்த துஷ்ட மனிதர்களுடைய காரியம் காணப்படக்கூடாது. சரி, எல்லா மனிதர்களை பார்க்கும் பொழுது நல்லவர்களாய் காணப்படுகிறார்கள். யார் துஷ்டர்கள், யார் கெட்டவர்கள் என்பதை பகுத்தறியவே முடியவில்லை என்றால், துஷ்ட மனிதனுடைய பல அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்ன? ஒரு துஷ்ட மனிதன் எப்படி இருப்பான்? ஆதியாகமம் 37:33 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 37:33, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் துஷ்ட மனிதனுடைய அடையாளம் என்ன? அவனுடைய வேலையே மற்றவர்களை பட்சிக்கிற வல்லமை. அவர்களுடைய வேலையே மற்றவர்களை பீறி போடுகிற வல்லமை. இன்னொரு சில அடையாளங்களை, துஷ்ட மனிதனுடைய சில அடையாளங்களை உங்கள் கண்முன்பதாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமம் 21:18 வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமம் 21:18 வாசிக்கும் பொழுது, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் தான் துஷ்டத்தின் பிள்ளைகள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே இந்த மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் முதலாவது நம்மளை துஷ்ட மனிதர்களை விட்டு விலகுங்கள். இந்த துஷ்ட மனிதர்கள் என்றால் யார்? கோராகின் கூட்டத்தார். இந்த கோராகின் கூட்டத்தார் தான் துஷ்ட மனிதர்கள். இந்த துஷ்ட மனிதனுடைய அடையாளம் என்ன? அவர்கள் விசுவாசிகளை, நல்லவர்களை பட்சிப்பார்கள், தேவனுடைய வார்த்தையை பீறி போடுவார்கள். மூன்றாவது அடையாளம் என்ன? அவர்கள் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுவார்கள். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து இருங்கள்,
உங்களை நடத்துகிற முரட்டாட்ட குணமுள்ள எஜமானுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப துஷ்ட மனிதனுடைய அடையாளமே கீழ்ப்படியாமை. வேதம் அதுதான் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பார்களானால் வருகிற நாட்களிலே அவர்கள் துஷ்ட மனிதர்களாய் மாறிவிடுவார்கள். பெற்றோருக்கும் மற்றோருக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தவர் தான் சாமுவேல். கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டேன் என்று சாமுவேலுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு வழி காண்பிக்கிறது. ஒரு துஷ்ட மனிதன் எந்த காரியத்திற்கும் கீழ்ப்படிய மாட்டான். அவன் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்கிறவனாய், எதிரடை செய்கிறவனாய் காணப்படுவான். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நான் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த வேண்டுமானால் துஷ்ட மனிதனுடைய ஐக்கியத்தை முறித்து போட்டு அவர்களை விட்டு விலகுங்கள். சிலர் விலகிடுவாங்க, ஆனா அவங்களை விட மாட்டாங்க. இன்னைக்காவதுவே நம்மளுக்கு யூஸ் ஆவான்னு சொல்லி அந்த மனிதர்களை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க, தன்னுடைய கான்டாக்ட்ல வச்சிருப்பாங்க, தொடர்புல வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு விலகு. முதலாவது அவர்களை விடுங்க, இரண்டாவது விலகுங்க. விட்டுருவாங்க, ஆனா விலக முடியாது. சிலர் விலகிடுவாங்க, ஆனா விட முடியாது. இந்த ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. பாவத்தை விடுவது எளிது, பாவத்தை விட்டு விலகுவது கடினம். ஏனென்றால் இந்த உலகமே பாவத்தினால் நிறைந்த உலகம்தான். எந்த இடத்திலையும் பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. பாவத்தை விட்டு விடலாம். எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யாமல், ஆண்டவரை அறிந்தவன் மட்டும் இல்ல, அறியாதவனும் அந்த பாவத்தை செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் பாவத்தை விலகி விட்டானா? அந்த பாவ ஜீவியத்தை விட்டு விலகி விட்டார்களா என்று கேட்டால் இல்லை இல்லை. அது இருதயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் காணப்படத்தான் செய்கிறது. அதைதான் அபிஷேகத்தின் மூலமாய் அழிப்பதற்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கிருபையா நம்மளுக்கு தந்திருக்கிறார். துஷ்ட மனிதர்களை விட்டு விலகி போங்கள், அவர்களை விடுங்கள், விலகுங்கள், விலகுங்கள், விட்டு விடுங்கள். அவர்களோடு நம்மளுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. நாபால் என்கிற ஒரு மனிதன் அவன் துஷ்டனாய் இருந்தான். கர்த்தர் தாவீதை அவனிடத்திலிருந்து பிரித்தார். தாவீது அவனை விட்டு விலகினான். நாபாலுக்கு நடந்தது மகா கொடூரம். அவன் இருக்கும் பொழுதே அவனுடைய இருதயம் செத்து கல்லை போல் மாறிவிட்டான். கோமா ஸ்டேஜுக்குள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் கல்லை போல மாறிட்டான். எந்த அசைவும் இல்லாததுதான் கல்லு. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அந்த காலத்திலே கோமா ஸ்டேஜ் எல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கவனித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்ட மனிதனை விட்டு விலகுங்கள். இந்த துஷ்ட மனிதனுடைய அடையாளம் என்ன? பீறி போடுகிற வல்லமை. இந்த துஷ்ட மனிதனுடைய அடையாளம் பட்சிக்கிற வல்லமை. இதற்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்னவென்றால், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், விசுவாசிகள் சொல்லுகிற நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், வயதில் மூத்தவர்கள் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டேன். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் என்பது துளியளவும் காணப்படாது. எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுவார்கள். நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது என்னை கேள்விப்பட்டு ஒரு குடும்பம் என்னிடத்தில் பேசும்படி வாஞ்சித்திருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் போய் அவர்களோடு அமர்ந்து பேச ஆரம்பித்தேன். அவர்கள் குடும்பத்திற்காக முதலாவது நீங்கள் ஜெபியுங்கள் பிரதர், அதன் பின்பு நாங்கள் உங்களோடு பேசுகிறோம் என்று சொன்னார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த திரளான கூட்டத்திலே அந்த ஓரத்தில், ஒரு கூட்டத்தின் ஓரத்தில் ஒரு சுவர் அருகில் அமர்ந்து கொண்டு ஐயாவும் அம்மாவும் அவர்களுடைய வீட்டில் ஒரு மகளும் சேர்ந்து 3 பேராய் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்னை சேர்த்து 4 பேர். ஆவியானவர் பலமாய் இறங்கினார். திடீரென்று ஆண்டவர் அவருடைய மகனை குறித்து எல்லாமுள்ள தெய்வம் எனக்கு வெளிப்படுத்தினார். அவருக்கு மகன் இருப்பதை அறியேன், அவர் என்ன செய்கிறார் என்பதை அறியேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை இன்றைக்கும் இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிறது, அவன் ஒரு துஷ்ட மனிதன். இதே வார்த்தையை கர்த்தர் சொன்னார். அங்க இருக்கிற அந்த குடும்பத்தார்கள் நடுங்கி போனார்கள். அதன் பின்பு நான் அவர்களிடத்தில் எதுவும் விசாரிக்கவில்லை. அவர்களாய் உள்ளம் உடைந்து அவனுடைய மகன் செய்த பல அக்கிரமமான காரியத்தை சொன்னார்கள். அவன் பூட்டின அறைக்குள்ளேதான் கிடப்பான். எந்த சூழ்நிலையிலும் வெளியே வரமாட்டான். ஒருவேளை வெளியிலே வருவானானால் தகப்பனையும் தாயையும் அடித்து துன்புறுத்துவார். வீட்டில் இருக்கிற பொருட்களை உடைப்பான். அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு. அதனால் அவனுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போய்விட்டது. அவனை திருத்துவதற்கு வழியே இல்லை என்று அவர்கள் புலம்பி அழுதார்கள். செபிப்போம், கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னேன். இப்படிப்பட்ட மனிதர்களும் பூமியிலே வாழதான் செய்கிறார்கள்.
எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படியாதவர்கள். ஆனால் அவருக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது, அவருடைய மனைவியும் உண்டு, குடும்பத்துல ஒரே பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே அடி உதைதான். யோசித்து பாருங்கள், அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சீசர்கள் சென்ற படகு எப்படி அலையிலே தத்தளித்ததோ அதே போல் தத்தளித்துக் கொண்டிருக்கும். கீழ்ப்படிதல் தான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று எல்லாமுள்ள தேவன் சொன்னார். அதே தெய்வம் சொல்லுகிறார், இரக்கத்தை அல்ல கீழ்ப்படிதலையே உத்தமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரக்கத்தை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டுமானால் கீழ்ப்படிதல் உத்தமம். எனவேதான் இயேசுவானவர் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், விசுவாசிகள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், விசுவாசின் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. கீழ்ப்படியாமைதான் மிகப்பெரிய சாபத்தையும் கொண்டு வருகிறது. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலேயே இந்த முழு உலகமும் மனு குலமும் விழுந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுடைய ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் மிகப்பெரிய ஒரு பிளவு இந்த பூலகத்தில் உண்டாக ஆரம்பித்தது. தூதனுடைய கீழ்ப்படியாமையினால்தான் தூதன் கீழே தள்ளப்பட்டான். இப்படி பல காரியத்தை சொல்லிக் கொண்டே போகலாம். கீழ்ப்படிதல் என்பது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தினந்தோறும் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எப்பேற்பட்ட நேரத்திலையும் நாம் கீழ்ப்படியணும். நம்மளால முடியுமான்னு கேட்டா அது முடியாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். உங்களிடத்தில் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இதை செய் என்று சொல்லுவார்கள். அதை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய பார்வைக்கு அது 1000 விதத்தில் தவறுதலாய் தோன்றும். ஆனால் அவர்கள் சொல்லுவதை செய்வதுதான் நம்மளுடைய வேலை. அதற்கு இன்னொரு ஆலோசனை சொல்லுவது நம்மளுடைய வேலை அல்ல. தாமதமாய் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். ஒரு மனிதனை வயல்வெளியில் இருக்கிறான், மூத்தவனை போ என்று சொன்னவுடன் அவன் போமாட்டேன் என்கிறான், மற்றவன் போகிறேன் என்று சொல்லி தாமதமாய் போகிறான். இதில் யார் பெரியவன்? கீழ்ப்படிதல் உடனடியாக கீழ்ப்படிந்தவனை பெரியவனாய் காணப்படுகிறான். தாமதமாய் கீழ்ப்படியதலும் கீழ்ப்படியாமலும் இரண்டு ஒன்றுதான். தாமதமாய் கீழ்ப்படிவது அது பிரயோஜனமற்றது என்று பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே தேவன் சொல்லுகிற எல்லா காரியத்திலையும் கண்மூடித்தனமாய் கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு உதாரணம் எங்க இருக்கு என்று நீங்கள் கேட்கலாம். சரியான ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். கிதியோனின் நாட்களில் யுத்தத்திற்கு போனார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயத்தையோ அதை இதையும் கொண்டு போக சொல்லல, மண்பானையையும் தீவெட்டையையும் வழியில தின்பண்டங்களையும் கொண்டு போனார்களாம். யோசித்து பாருங்க, யுத்தத்திற்கு போகும்பொழுது மண்பானையை கொண்டு போனா யாராவது ஜெயிக்க முடியுமா? தீவெட்டியை கொண்டு போனா யாராவது ஜெயிக்க முடியுமா? தீவெட்டியை கூட விட்டுருங்க, மண்பாண்டத்தை வைத்து அவர்கள் யுத்தத்தில் என்ன ஜெயம் எடுக்க முடியும்? கண்மூடித்தனமாக கீழ்ப்படியணும். ஊழியர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அது தீமையோ நன்மையோ அதுல நம்மளுக்கு ஆராய்ச்சியே தேவையில்லை, அதுல கண்மூடித்தனமாக கீழ்ப்படியணும். ஒரு ஊழியர் ஒரு 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 கூட்டத்திற்குள் போகும்பொழுது ஒரு விசுவாசி அவரை சந்திக்க போயிருக்கிறார். சந்திக்க போன உடனே, என்ன இப்படி வந்திருக்கிற, தலையெல்லாம் இவ்வளவு முடி இருக்குது, நீ மொட்டை எடுத்தா நல்லா இருப்பேன்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டேன். இவர் ரூம் விட்டு வெளில வரதுக்குள்ள இவர் கடைக்கு போய் மதியம் சொல்லிட்டு போயிருக்காரு. சாயந்தரம் ரூம் விட்டு வெளில வர்றாரு. இவர் வெளில வந்து பார்த்தா அடையாளம் தெரியாத ஒரு ஆள் நிக்கிறார். என்னன்னு பார்த்தா இவருக்கு தலையில இருக்கிற எல்லா முடியும் எடுத்து மொட்டை போட்டு நிக்கிறார். ஏன்னா சும்மாதான சொன்னேன், இல்ல, எங்களுக்கு எங்கள் பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்தது அதுதான். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக மாறினது தெரியுமா? கீழ்ப்படியாமையினால் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போய் இருக்கிறார்கள். நான் ஒரு தாயார் இடத்துல ஜெபிக்க வந்து ஒரு தாயார் இடத்துல சொன்னேன், உங்களுடைய மகனை நல்ல மிலிட்டரி செக்ஷன்ல அழைப்பு வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டால் நான் ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், அவனை மிலிட்டரியில போய் சேர சொல்லன்று. அவர்களுடைய உறவினர்கள் சொன்னார்கள், மிலிட்டரியில போனா சுற்றுவாங்க, கொன்றுவாங்க, உன் பையன் உனக்கு வேண்டாமா, பணம் தான் முக்கியமான்னு கேட்டாங்க. கடைசியில இவனுக்கு மிலிட்டரியில ஆர்மியில அந்த போஸ்டிங்கே கிடையாது, இவனுக்கு வேற ஏதோ ஒரு பதவி. ஆனால் உறவினர்கள் அவருடைய மனதை, அந்த தாயாரனுடைய மனதை கெடுத்து நேற்று அவர்களிடத்தில் பேசின பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிறேன். இன்றைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வெறும் 15,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். ஆனால் மிலிட்டரிக்கு போயிருந்தால் எங்களுக்கு எல்லாமே இலவசம், எல்லாமே சலுகை எங்களுக்கு கிடைத்திருக்கும். என்ன பிரயோஜனம்? இப்பொழுது நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது கீழ்ப்படிந்து யாருக்கு என்ன நன்மை? வேலை கைவிட்டு போய்விட்டது.
உறவினருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மனிதனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் மனது சொல்லுகிற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு என்றைக்காவது நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கீழ்ப்படிதல் தான் பெஸ்ட். அதுல எந்த விதத்திலையும் நம்ம ஒரு படி கூட மாறக்கூடாது, துளியளவு மாறக்கூடாது. தூக்கு நூலை ஆண்டவர் அந்த கட்டிடத்தில் விற்று பார்த்த பொழுது சரியாக நின்றுதான். அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்மளிடத்துல சோதித்து பார்க்கும் பொழுது அது சரியாக இருக்கணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியினால்தான் கர்த்தர் அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அது நிமித்தம் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பெரிய பிரிவினை. வேதம் சொல்லுகிறது, சாராள் மரித்த பின்பு ஆபிரகாமுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. ஆபிரகாம் வந்து அவளை எடுத்து அடக்கம் பண்ணினாள். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஈசாக்கினுடைய நிலவரம் நடந்த பின்பு, சர்வாங்க தகன பலியா ஆபிரகாம் செய்ய போன பின்பு சாராளுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. 2 பேருக்கு நடுவில் ஒரு பிளாஷ், 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டை. கடைசி வரைக்கும் சாராளோடு ஆபிரகாம் இல்லை. அதான் உண்மை. எனவேதான் ஆபிரகாமுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது, அவன் வந்து அடக்கம் பண்ணினாள். அப்ப கவனித்து பாருங்க, கர்த்தருக்காக தன் குடும்பத்தையும் இழக்க துணிந்தவனான் ஆபிரகாம். கீழ்ப்படிதலை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவானவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இருந்தபடியினாலும் கீழ்ப்படிந்த எல்லா காரியத்தை செய்தபடியினால்தான் இன்றைக்கு நாம் நலமாக இருக்கிறோம். துஷ்ட மனிதனுடைய அடையாளம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் கீழ்ப்படிய மாட்டான், தன்னுடைய மனம் போன போக்கிலே போவான். பட்சிக்கிற வல்லமை. 2வது பீறி போடுகிற வல்லமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. 1வது ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்ட மனிதர்களை விட்டு விலகுங்கள் என்று வேதம் தெளிவாய் நம்மளுக்கு வழி காண்பிக்கிறது. 2வது, நாம் யாரை விட்டு நாம் விலக வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறார். 2வது, யாரை விட்டு நாம் விலக வேண்டும் என்று எல்லாமுள்ள தேவன் சொல்லுகிறார். அதே தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தீத்து 3:10. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஆண்டவர் புத்தி சொல்றாரு, அதே சமயம் அவனை விட்டு விலகு. வேத புரட்டனாய் இருக்கிறவன். இந்த காலத்துல எத்தனையோ வேத புரட்டர்கள் எழும்பி விட்டார்கள். நிறைய பேர் கண்ணுக்கு தெரியுறாங்க, நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியல. வேத வசனங்களை தவறுதலாய் புரட்டுகிறவர்கள். எதற்காய் புரட்டுகிறார்கள் என்றால், தங்களுக்கு ஏற்றது போல அவர்கள் தங்களுடைய வசனத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். சத்தியம் ஒரு காலமும் மாறாது. சத்தியம் என்றால் இயேசு என்ற அர்த்தம். நானே வழியும் சத்தியம் என்று சொன்னார். அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் மாறாதவர், அவர் ஒரு காலமும் மாறாதவர். எனவே சத்தியமும் மாறாது. சத்தியம் மாறாதும் இருக்கும் பொழுது நாம் தான் சத்தியத்துக்கு மாற வேண்டுமே அல்லாமல் சத்தியத்தை நமக்காக மாற்றிக்கொள்ள ஒரு காலமும் முடியாது. சத்தியத்திற்காக நாம் மாற வேண்டும். உபதேசத்திற்காக நம்ம மாறணும். உபதேசத்தை நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்க கூடாது. பைபிளை நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்க கூடாது. அது பிசாசின் வேலை, அது உலகத்தாரின் வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத புரட்டனாய் இருக்கிறவனுக்கு சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள். இதல்ல, இந்த வசனம் இப்படிதான் இருக்கிறது, இதனுடைய அர்த்தம் இதுதான், நீ இப்படி நடக்க கூடாது, இப்படி நன்றாய் இரு, இந்த மார்க்கத்தை விட்டு வழிவிலகி போகாது என்று சொல்ல வேண்டும். எத்தனை முறை? 2 தரம், இல்லாவிட்டால் மிஞ்சி போனால் 2-3 முறை நாம் சொல்லலாம். அதன் பின்பும் அவர்கள் அந்த வேதத்தை புரட்டி கொண்டிருப்பார்களானால் அவர்களை விட்டு விலகி விடுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் தங்களுடைய காரியத்துல இந்த பகுதியில விழுந்து போனவர்களை பார்த்திருக்கிறேன். இந்த பகுதியில எத்தனையோ பேர் இல்ல, எத்தனையோ வாலிப தம்பிமார்கள் சொல்லுவாங்க, இல்ல நாம் போய் அந்த பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லி அவளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து என்னால ஒரு ஆத்மா ஆதாயப்பட இல்லைன்னா பாருங்க, கடைசியில பார்த்தா இவன் இருக்கிற அட்ரஸே தெரியாம போயிடும். இவன் எங்க இருக்கான்னு பார்த்தா இவன் ஏதாவது ஒரு டெம்பிள்ல சுத்திட்டு தெரியுமா அந்த பிள்ளை பின்னாடி. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வேத புரட்டர்கள் பின்பதாக போவதற்கு முதலாவது இடம் கூடாதிருங்கள். முதல்ல நம்ம கண்ணே அங்க போக கூடாது. அவர்களுக்காய் ஜெபிக்கலாம். 2 முறை புத்தி சொல்லணும். நைட்டு முழுவதும் மெசேஜ்ல புத்தி சொல்லல, நைட்டு முழுவதும் சேட் பண்ண சொல்லல, நைட்டு முழுவதும் ஆலோசனை சொல்லல. எந்நேரமும் அவர்கள் மேல மட்டும் உங்க பிரியம் இருந்தது அப்படின்னா
எந்நேரமும் அவர்களை மட்டும் ஆத்மாவை பார்த்தோமானால் நம்மளுடைய ஆத்மா எங்கேயோ வழி தப்பிருச்சுன்னு அர்த்தம். வேத புரட்டனா இருக்கணும்னு புத்தி சொல்ல வேணான்னு சொல்லல, சொல்லுங்கள். 2 தரம் சொல்லணும். அவன் திருந்தலனா அதோடு அவனை விட்டு விலகுன்னு தான் பைபிள் சொல்லு. நான் திருத்திருவேன் சொல்றது நம்மளால முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நினைத்தால்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். உங்களால என்னால ஒன்னும் செய்ய முடியாது. பவுல் விதை விதைத்தான், அப்போலோ நீர் பாய்ச்சினால் விளைய செய்கிறது தேவன். விளைய செய்கிறது தேவனாலதான் முடியும். உங்களால என்னால முடியாது, ஒரு காலமும் முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. வேத புரட்டனாய் இருக்கிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு புத்தி சொல்லணும். ஆனால் அவர்களை விட்டு நாம் விலகுவது மிக எளிது. அவர்களை விட்டு வெளியே விலகி ஓடி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் பைபிள் சொல்லுகிறது. அதுதான் புத்திமானுடைய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. நமக்குள் ஆவிக்குரிய புத்தி, ஆவிக்குரிய நல்ல ஆலோசனை நமக்குள் காணப்படுமானால் இப்பேற்பட்ட மனிதர்களை விட்டு நாம் விலகி விடுவோம். அவர்களோடு நம்மளுடைய ஐக்கியம் இருக்காது. இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த வேத புரட்டர்களை விட்டு விலகணும். பைபிள்ல ஒரு மாதிரி இருக்கும், வாசிக்கிறது கரெக்டா தான் வாசிப்பாங்க, ஆனால் அதை வேறு விதத்தில் புரட்டி சொல்லுவார்கள். தவறுதலாய் சொல்லுவார்கள். தவறுதலாய் சொல்லிட்டு அதற்கு 1000 துணை வசனங்களை எடுப்பாங்க, 1000 கதைகளை வேற சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தவறு. ஸ்திரீகள் முக்காடு போடக்கூடாதான் பைபிள்ல இருக்குதா? ஸ்திரீகள் நகைகள் போடக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்குதா? மேக்கப் பண்ணக்கூடாது பைபிள்ல இருக்குதா? பைபிள்ல இது மட்டும்தான் இருக்குதான்னு கேட்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கடைபிடிச்சிட்டீங்களா நம்ம திருப்பி கேட்டோம்னா அங்க பதில் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது 2-3 முக்கியமான பாயிண்ட் போதும். ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸை பிடிச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. சரி, இத்தனை பிரமாணங்கள் இருக்கிறது, சத்தியத்துல நடக்கணும்னு பைபிள்ல இருக்கு, நீ நடந்துட்டியான்னு திருப்பி நம்ம கேட்டோம்னா அவங்களால பேச முடியாது. ஆனால் அவர்களுக்கு எப்படினாலும் இந்த வேதத்தை புரட்டணும். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தால் நமக்கும் ஆபத்து. 2வது, வேத புரட்டர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நம்மளுக்கு வழிகாண்பிக்கிறது. 3வது, யாரை விட்டு விலக வேண்டும்? அதே தீத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரோஜனமும் வீணுமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து இருக்கிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகுங்கள் என்று வேதம் நம்மளுக்கு வழிகாண்பிக்கிறது. 3வது, நாம் விலக வேண்டிய ஒரு கூட்டத்தார் தான் இந்த கூட்டத்தார்கள். புத்தீனமான தர்க்கங்கள். தர்க்கங்கள் என்றால் ஆர்கியூமெண்ட் என்று சொல்லலாம். தேவையில்லாததை குறித்து தர்க்கம் பண்ணி கொண்டே இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வம்ச வரலாறுகள், என் வம்சம் தெரியுமா, என் வரலாறு தெரியுமா, என் கோத்திரம் தெரியுமா, என் குலம் தெரியுமா, இப்படி குடும்பத்துல நம்ம பேசணும்னா முதல்ல அவர்கள் விட்டு விலகிறணும். இந்த பைபிளை குறித்து பேசுகிற வம்ச வரலாறை தவிர, அதுவும் பைபிளை குறித்து சொல்லப்பட வேண்டிய சில வம்ச வரலாறுகள், அதை தவிர வேறு எந்த வம்ச வரலாறும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நான் யாருன்னு தெரியுமா, நீ யாரும் தெரியுமா, உன் குடும்பம் தெரியும், உன் கோத்திரம் தெரியும், உன் குலம் தெரியும் அப்படின்னா அவங்களுடைய ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். அது வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி. ஒரு சபைக்கு போயிருந்தப்போ ஒரு ஊழியக்கார் போனார். பிரதர், நான் யாரும் தெரியுமா அப்படின்னாரு. அவரு டப்புன்னு சொல்றா, நீ பேரு சொன்னாதானே எனக்கு தெரியும்ட்டார். பேரு தெரிந்தாலுமே அவர் சொல்றது அதான், நீ பேரு சொன்னாதானே தெரியும், நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, இந்த சபைக்கு வந்துட்டனா கர்த்தர் தான் முதலிடம். நான் பழைய விசுவாசி, நீ எந்த விசுவாசியா வேணாலும் இரு, வம்ச வரலாறுலாம் இங்க தேவை கிடையாது. வம்சத்தை குறித்து, வம்சத்தின் வரலாறை குறித்து பேசுவதற்கு நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில அது ஒரு ஒழுங்கே கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். டெய்லி நம்ம புதுசாகிட்டு இருக்கும் பொழுது பழையவைகள் ஒளிந்தன. பழைய வம்ச வரலாறுகளை வீட்டுல பேசவே கூடாது. இந்த குடும்பங்களிலே சண்டைகள் வருவதற்கு பெரிய ஒரு காரணம் இந்த வம்ச வரலாறுகள். இடையில ஒரு 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 வாலிப பிள்ளை என்று சொல்லலாம், அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனை. திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆகிறது. ஜெபத்திலே பல வருடங்கள் தொடர்பில் உண்டு. அவர்கள் ஜெபித்து திருமணம் முடித்தார்கள். அவர்களுக்கு குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில.
என்னவென்று ஜெபம் பண்ணி அவர்களிடத்துல கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்ல கல்யாணத்திற்கு நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். ஆனா அவங்க சொந்தக்காரன் பேச்சு கேட்டுக்கிட்டு உன்னுடைய வம்சம் என்ன, உன் வரலாறு என்ன, உங்க அப்பா எப்படி இருந்தாரு, நீ இன்னைக்கு என்ன இப்படி இருக்கிற, இந்த பிள்ளைகிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு என் வீட்டுக்காரன் என்கிட்ட சண்டை போடுறாரு. பாத்தீங்களா, வம்ச வரலாறு குடும்பத்துல பிரிவினை உண்டு பண்ணிடும். நான் சொன்னேன், முதல்ல அந்த ஆலோசனை கொடுக்கறவன்னு விட்டு விலகு, அந்த வம்ச வரலாறை பேசுறதை விட்டு விலகு. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு, நான் ஏன் வம்சத்தை பேசினேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னைக்கு தான் சமரசம் ஆகிறது? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வம்ச வரலாறு பேசுகிறவர்களை விட்டு விலகு. சண்டைகள், நியாய பிரமாணத்தை குறித்து உண்டு பண்ணுகிற வாக்குவாதங்கள். இந்த கடைசி காலத்துல பழைய ஏற்பாடுன்னு ஒரு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணம்னு சொல்லி இவர்களை குறித்து பரிசுத்த பவுல் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இவர்களை குறித்து அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தை குறித்து வாக்குவாதம் செய்வார்கள். அந்த வாக்குவாதத்தை போட்டு நம்ம யூடியூப்ல பார்க்க கூடாது. அந்த வாக்குவாதத்தை போய் உட்கார்ந்து காது கொடுத்து கேட்க கூடாது. அவர்கள் விட்டு விலகிறணும். அதுதான் புத்தீனமான தர்க்கம். அந்த புத்தீனமான தர்க்கத்தை விட்டு விலகுங்கள். சண்டை போடுற இடத்தை விட்டு விலகிறணும். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் வழியிலே போகும்பொழுது சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள். யோசேப்பு இங்க கேரக்டர்ல அது பூர்ணத்தை அடைஞ்சிட்டார். ஆனால் எத்தனையோ வருடங்கள் கழித்து சகோதரர்கள் வருகிறார்கள். அப்பொழுதும் யோசேப்பு சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனையே, சகோதரர்களை பார்த்து வழியில போகும்போது சண்டை போட்டுக்காதீங்க. யோசேப்பு அந்த சண்டை போடுகிற இடத்தை விட்டு விலகிட்டான். சண்டை செய்கிற ஆவி குடும்பத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்தை விட்டு விலகிருங்க. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் சண்டை வருனா அந்த இடத்தை விட்டு விலகிறணும். சண்டை ஏன் அதிகமா வருதுன்னா, ஒருத்தர் கோபமா பேசும்போது அங்க நம்ம நின்று திரும்ப திரும்ப பேசும்போது சண்டை வரும். அவங்க சண்டை போடும்போது சண்டை போடுற மாதிரி வருது தெரிஞ்சுன்னா அங்கிருந்து விலகிறோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பக்கத்து வீட்டுல என்ன சண்டை நடக்குன்னு பாக்குறதுல அவ்வளவு ஆர்வம். அதுக்குன்னு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல குரூப் எல்லாம் இருக்குது. என் வீட்டுல அப்படி சொல்லிட்டாரு, நான் சண்டை போட்டேன். அதுக்கு ஒரு கமிட்டி மெம்பர் வேற, அதுக்கு ஒரு ஆலோசனை தலைவர்கள் வேற. எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம். சண்டை போடுவதே தவறு, அதை நாளிடத்தில் தூற்றி தெரிகிறது மிகப்பெரிய தவறு. தகப்பனுடைய நிர்வாணத்தை சொன்னவன் சபிக்கப்பட்டான். குடும்பத்தில் நடக்கிற சில நிர்வாணமான காரியங்களை வெளியிலே கொண்டு வருவார்களானால் நம்மளுடைய வாழ்க்கை சாபத்திற்குள் போய்விடும். சண்டைகள் வராமல் இருக்கக்கூடாது. வரலாம், வரட்டும், இருக்கட்டும், போகட்டும். ஆனால் அது நீடித்து விடக்கூடாது. சண்டை பண்ணுவர்களிட்டு விலகுங்கள். உங்களோடு ஒரு மனிதன் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறார், ஆனால் கர்த்தாவே இந்த ஆத்மாவை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நான் விலகிறேன், எனக்கு சமாதானத்தை தாருங்கள் என்று ஜெபியுங்கள். அவர்களோடு உங்களுடைய ஆத்மா சண்டை பண்ணுவதற்கு, உங்களுடைய மனது சண்டை பண்ணுவதற்கு இடம் கூடாதிருங்கள். நானோ அவர்களோடு தைரியமா அவர்களோடு இணங்கி போக எத்தனித்தேன், அவர்களோடு நலமாய் பேச இருந்தேன், ஆனால் அவர்கள் என்னோடு சண்டை பண்ணுகிறார் என்று தாவீது சொல்லுகிறான். சண்டை போடுறவங்களை விட்டு விலகுங்க. வாக்குவாதம் பண்ணுவர்களை விட்டு விலகுங்க. இந்த ஊழியத்துல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், தனிப்பட்ட மனிதர்கள் இருக்கலாம். ஊழியத்திற்கு வெளி இடங்களிலே சந்திக்கும் பொழுது சிலருடைய வேலையே சண்டை போடுறதா இருக்கோ, அவர்களெல்லாம் விட்டு விலகிறணும். அவங்களோடு காண்டாக்டே இருக்கக்கூடாது. அவர்களை விட்டுறணும், விலகிறணும். புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறு பேசுகிறவர்களையும் கடைசியாய் சண்டை போடுகிறவர்களையும் இன்னும் ஒரு கூட்டத்தார், மிக முக்கியமான கூட்டத்தாரை சொல்லுகிறேன். அதே தீத்து 1:13 இந்த மனசாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளையும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல், கட்டுக்கதைகளுக்கு செவிகொடாமல் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் வழி காண்பிக்கிறது. கடைசி நாட்களிலே எழுந்து சத்தியத்தை பேசுவதற்கு அநேகருக்கு பயம். அநேகருக்கு சத்தியத்தை பேசுவதற்கு தெரியவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அநேக கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, அப்படி ஆனது, இப்படி ஆனது, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். உதாரணத்திற்கு என்று சொல்லலாம். அதே கதையவே பிரசங்கமா மாற்றுகிறார். இன்றைக்கு கதை தான் இன்றைக்கு அநேக இடங்களில் பிரசங்கமாய் ஓடுகிறது. நான் ஒரு கதை சொல்லுகிறேன் என்று ஒரு ஊழியக்காரர் பலிபீடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இது தவறு. ஆண்டவர் ஊமைகளினால் ஒரு உதாரணம் சொன்னார், ஆனால் அதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தது, சத்தியங்கள் இருந்தது. நாம் கதைகளை கேட்டாலுமே அதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்க வேண்டும். கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலம் வரும், அது வந்துவிட்டது. கட்டுக்கதைகள், இவர்களா ஏதாவது கட்டுக்கதைகளை கட்டி வைத்திருப்பார்கள். அது நடந்ததே கிடையாது. கதை என்பது அது நடந்தது கிடையாது. நிகழ் சம்பவம் என்பதுதான் நடந்தது. அப்ப கடைசியாய் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற அந்த இடத்தை விட்டு நம்ம விலகணும். அது கேட்பதற்கு நல்லா இருக்கும், ஆனால் அது ஒரு தண்ணீர் இல்லாத நிலம் போல.
வசனம் எந்த இடத்தில் அதிகமாய் பேசப்படுகிறோ அந்த இடத்துல நீங்கள் நிலைத்திருக்கும்படி தாழ்வன்போடு கேட்கிறேன். கதைகளை சொல்லி உங்களை ஊன்ற கட்டுவார்களானால் அது பொய்யலிலே சாய்கிற வேறற்ற ஒரு மரமாய் மாறுகிறது. கதைகளிலே நம்மளுடைய மனம் நாட்டமாய் இருக்கக்கூடாது. ஆண்டருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவரை நோக்கி பார்ப்பேன். என் வசனத்திற்கு, உம்முடைய வசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன். உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறேன். வசனத்திற்கு தான் இங்க பவர். கதைகளுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. உதாரணம் சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்படி நடந்தது என்று. அதுவும் ஜனங்களுக்கு புரியாத ஜனங்களை சந்தித்தால் அவர்களுக்கு உதாரணம் சொல்லலாம். ஆவிக்குரிய சபையிலே வளர்ந்தவர்களுக்கு உதாரணமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. சத்தியம் தான் அவர்களுக்கு அதிகமாய் விதைக்கப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல கட்டுக்கதைகளை பேசுறவர்களை விட்டு விலகுங்கள். நான் இடையில பெங்களூர் போயிட்டு ட்ரெயின்ல வரும்பொழுது நடந்த சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். நான் ட்ரெயின்ல முன்பதாக சீட்ல உட்காந்துருக்கேன். அடுத்த சீட்ல ஒரு 2 சகோதரிமார்கள் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் ஏறின அடுத்த ஸ்டாப்ல இருந்து அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். சாயல்குடிங்கிற ஒரு இடம் இருக்குது இங்க சேலத்துக்கு முன்னாடி. எங்க ஒரு இடத்துல அவங்க இறங்க போற அந்த நிமிடம் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. சரி, இறங்க போயிட்டாங்க, ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு இறங்க போயிட்டாங்க. அந்த டைம் பார்த்து ட்ரெயின் கிராசிங்ல போட்டார். அந்த ஸ்டெப்ஸ்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாருமே இறங்குவாங்கன்னு பார்த்தா இவங்க பேசி வழி அனுப்பி வச்சுட்டு வராங்க. நான் யோசித்தேன், நல்ல வேலை இன்ஜினுக்கு பக்கத்துல நம்ம இல்ல, இல்லாட்டி இந்த அம்மா இன்ஜின்ல போய் அந்த டிரைவர்ட்டையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போல. கதை என் வீட்டுல அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. அது என்ன கதை? என் மாமியாருக்கு நான் சாப்பாடு தரல, என் குழந்தையாளுக்கு சோறு தரல, தண்ணி தரல. இதை பெருமையா பேசிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற என்னால கேட்கவே முடியல. பகல் முழுக்க தூங்க முடியல. அதுக்கு முன்பு நாள் இரவும் தூங்கல ஊழியத்துல. அடுத்த நாள் ட்ரெயின்ல தூங்கலான்னு பார்த்தா துளியிலவும் தூங்கல. குறிப்பிட்ட நேரம் வந்தது. அவங்க பிள்ளை பயங்கரமாய் சத்தம் போட்டு ஏஞ்சி போய் கேட்டேன், எப்ப இறங்குறீங்கன்ட்டு. எப்ப இறங்குறீங்க? ஒண்ணு பிள்ளை இங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, சைலண்டா இருங்க. இல்ல, எல்லா ட்ரெயின்லயும் இந்த சூழ்நிலை இருக்கும், அதுக்காக பிள்ளை அடக்கி வைக்காமல் இருப்பது தவறு. பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னால அதை காது கொடுத்து கேட்க முடியல. நான் எவ்வளவோ டைவர்ட் பண்ணி பாக்குறேன். உண்மையிலுமே சொல்றேன், அவங்க ட்ரெயினை விட்டு இறங்கினாங்க, பின் டிராப் சைலண்ட் அங்க வந்தது. ஒரு குண்டூசியை கீழே போட்டா சத்தம் கேட்க, அந்த அளவுக்கு சைலண்ட். இந்த உலகத்தாரின் வாழ்க்கை, கட்டுக்கதைகளின் வாழ்க்கை இன்றைக்கு போதகனுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. நம்மளுடைய ஜீவியத்துல அவைகள் காணப்படவே கூடாது. அவர்களை விட்டு விலகுங்கள். அவங்க பேசுறத பார்த்த பின்னாடி சீட்ல ஒரு 2 பேர் அவங்களோட டீம் சேர்ந்துட்டாங்க. டிவிக்கு வர்றவன்ட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பேச்சு! கடைசியில் அவர்களுடைய ஜீவியம் எப்படின்னு தெரியுமா? ஒன்றுமில்லாததை போல காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிறவர்களை விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது துஷ்ட மனிதனை விட்டு விலகுங்கள். கீழ்ப்படியாதவர்களை விட்டு தயவு செய்து விலகி விடுங்கள். அது உங்களுக்கு ஆபத்து. வேத புரட்டனை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்த நினைத்தால் 2 முறை புத்தி சொல்லுங்கள். 3வது முறை அவர்களை புத்தி சொல்லிவிட்டு விலகி விடுங்கள். 3வது யாரை விட்டு விலக வேண்டுமா? தர்க்கம் பண்ணுகிறவர்களை, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை, வம்ச வரலாறு பேசுகிறவர்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக சண்டை பண்ணுகிறவர்களை விட்டு விலகுங்கள். 4வது யாரை விட்டு விலக வேண்டுமா? கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிற ஊழியனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, உலகத்தாரா இருந்தாலும் சரி, பக்கத்து விட்டு அக்காவா இருந்தாலும் சரி, சொந்த உறவினரா இருந்தாலும் சரி, அவர்களோடு நலம் புலன் விசாரித்து விட்டு ஓடியே வந்துடும். இல்லாட்டி சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அந்த பாவம் உங்களையும் என்னையும் பிடிக்கும். தாவீது தன்னுடைய ஆத்மாவிற்கு பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்மாவே கபட்டு வசனிப்புக்கும் பொல்லாப்பான நாவுக்கும் விலகு, அவைகளை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகு என்று சொல்லுகிறான். நான் என்னுடைய ஆத்மாவிற்கு இந்த 4 காரியத்தை விட்டு விலகும்படி சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் ஆத்மாவிற்கு இந்த 4 காரியத்தை விட்டு விலகும்படி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தருடைய பிரதான கிருபை நம்மளோடு கூட இருப்பதாக. கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இவைகளை விட்டு விலக என்னால் முடியாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனால் தேவ பலத்தினால் எல்லாம் முடியும். கர்த்தாவே, உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதிராம் 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 சோதிராமை ஐயா சோதிராம் ஐயா.
ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த மதியான நேரத்தை, கடந்த சாயந்தர நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எவைகளில் இருந்தெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே விலகி ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நீர் எங்களுக்கு பிரியப்பட்டீரோ அவைகளை எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். எவைகளை கேட்டது மாத்திரமல்லாமல், பேசினது மாத்திரமல்லாமல், நாங்கள் இவர்களோடு இந்த மாதிரியான கூட்டத்தாரோடு ஐக்கியம் வைக்கும் பொழுது உடைய வசனம் எங்களை உணர்த்தி அவர்களை விட்டு விலக உடைய வசனம் எங்களுக்கு கிருபையை தந்தருள்வதாக. கர்த்தாவே, இந்த ஜபத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்ப ஜபம், வேத வாசிப்பு, பாடல் பகுதி, அந்நிய பாஷை, சோத்திர பலி, ஜபக்குறிப்பு என்று ஒவ்வொரு பகுதியாய் பொறுப்படுத்தி செய்த ஒவ்வொருவரையும் நீர் பெரும்பாலான விதத்தில் நீர் ஆசீர்வதிப்பீராக. வாளாக்காமல் தலை ஆக்குவேன் என்று சொன்ன தெய்வம் அப்படியே செய்யும். கர்த்தாவே, உம்முடைய நாம மாத்திரங்கள் மத்தியில மகிமைப்படுவதாக. இந்த ஜபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையில எதை விட்டு விலக வேண்டுமோ விலக கர்த்தர் உதவி செய்தருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகத்திற்கு கர்த்தர் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான காரியத்தை நீரே பொறுப்படும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய ஜீவியத்திற்கு ஏற்ற துணையாக கர்த்தர் மாற்றி கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். மீதியான காரியத்தை பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.